தமிழக அரசால செய்து முடிக்க முடியாத, அதாவது பெற முடியாத நீதியை நாம் தமிழர் கட்சியை பெற்றுக் கொடுத்திருக்கு. அதுவும் குரலற்ற மக்களின் குரலாக நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் கூட ஒரு பக்கம் இருக்க, மகளிர் ஆணையங்கள், அமைப்புகள், பெண்களுக்கான போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் என்று பல்வேறு துறையினர் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருந்தாங்க. தமிழ்நாட்டில் எதுக்குங்க நாம் தமிழர் கட்சி என்று கேட்ட பல்வேறு வாய்களுக்கு பதிலளிக்கின்ற விதமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அது என்ன, யாருக்கான நீதி, எப்படிப்பட்ட பாதிப்புக்கான நீதி அப்படிங்கிறத மிக தெளிவா இந்த காணொலியின் வாயிலா சொல்ல இருக்கிறோம். உலகமெல்லாம் பரவி வாழக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்தது. எல்லாரும் செய்தியாக அதை அறிவோம். கடந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதி ஆந்திர மாநிலத்தினுடைய அந்த சித்தூர் காவல்துறை அங்கிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புளியாண்டான்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய தொல்குடி மக்களான குறவர்குடி பெண்களை, அதாவது 2 குடும்பத்தை அப்படியே கொண்டு போய் கிட்டத்தட்ட 1 வார காலம் வச்சு சித்திரவதை பண்ணாங்க. ஜெய் பீம்னு ஒரு படம் வந்தது. பழங்குடியின மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு துயரத்தை, அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயத்தை திரைப்படமாக காண்பிச்ச போதுதான் தெரிஞ்சது உண்மையிலேயே இந்த கஸ்டோடியல் வந்து எப்படி நடக்கும், அதாவது சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவது, காவல் நீதிக்கான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவது, கைது செஞ்சு கொண்டு போய் வச்சிருந்ததுல இந்த அளவுக்கெல்லாம் கொடுமையாக நடத்த முடியுமா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் நமக்குள்ளே ஓட்டமா ஓடிட்டு இருந்தது. மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கூட சொன்னாரு, அந்த படத்தை பார்த்த பிறகு நான் அன்னைக்கு முழுக்க தூங்கவே இல்லை, என்னை தூங்கவே விடலை, இவ்வளவு கொடூரங்கள் நடந்திருக்கா அப்படின்னு. அது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததாகவும் குறிப்பிட்டு சொன்னார். ஆனால் அவருடைய ஆட்சி காலத்தில், அதுவும் குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சி காலத்தில், பெண்ணியத்தை பெரிதாக பேசக்கூடிய அவர்கள் ஆட்சி காலத்தில், பெண்களை நாங்கள் தான் உயர்வாக கருதுகிறோம் என்று சொல்பவர்களுடைய ஆட்சி காலத்திலே அப்படி ஒரு துயரமான சம்பவம் அந்த மக்களுக்கு இழைக்கப்பட்டது. அதுவும் இந்த மண்ணில் தொல்குடிகளாக இருந்து இன்றைக்கு அகதிகள் போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கான உரிமையே இல்லாத அளவிற்கான அந்த மக்களுக்கான ஒரு நீதியை பெற்றுத்தரக்கூட அவர்கள் தயாரா இல்லை. வேறு ஒரு மாநிலத்திலிருந்து அந்த காவல்துறை நம்ம மாநிலத்துக்குள்ள நுழைஞ்சு ஒரு மாவட்டத்திற்குள்ள வந்து ஒரு தாலுக்காக்குள்ள வந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை அங்கிருந்து கண்ணை கட்டி கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தந்துச்சு. அந்த நேரத்தில் யார் ஒருவரும் அங்கே பெரிதா பேசப்படலை. மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள், திமுகவினுடைய பெண் பிரதிநிதியாக பார்க்கப்படுகின்ற கனிமொழி அவர்கள் கூட குறைஞ்சபட்சம் அந்த பெண்களை பார்த்து ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லை. சரி, அந்த சிறைக்கூடத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து கண்ணை கட்டி வேறொரு வாகனத்தின் வழியாக இந்த செக் போஸ்ட்டை கடந்து அப்புறம் ஒரு வாகனத்தில் ஏற்றி சிறைப்படுத்துறாங்க. சிறைப்படுத்திட்டு கணவர் வந்து எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்கன்னு மனைவி அடிச்சு சித்திரவதை பண்ணது மட்டுமல்லாமல் அவங்களோட உடைகள் எல்லாம் கலட்டி நிர்வாணப்படுத்தி 2 கைகளையும் கட்டி வச்சு மிக கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமைகள்லையும் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த வல்லுறவுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த பெண்கள் மிக கொடுமையான சித்திரவதை நாங்கள் அனுபவிச்சோம் அப்படின்னு நேரடியான வாக்குமூலத்தை மேடையிலேயே பகிர்ந்தாங்க. இதை தொடர்ந்து 18ஆம் தேதி ஜூலை மாதம் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசற கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் வழக்கு தொடுக்கிறாங்க. அதே நேரம் அதே மாதம் ஜூலை 23ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில மகளிர் பாசறை சார்பாக அதே கிருஷ்ணகிரி பகுதியில் மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தி முடித்தோம். ஒரு பக்கம் மக்கள் திரள ஆர்ப்பாட்டம், இன்னொரு பக்கம் வழக்குன்னு சட்ட போராட்டம்னு 2 வகையிலும் நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய நீதி போராட்டத்தை கையில் எடுத்தது. நம்மளும் பல நாட்கள் இந்த மாதிரியான ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்காக எப்படியாச்சும் குறைஞ்சபட்ச நீதியை இந்த அரசாங்கம் தான் பெற்றுக் கொடுத்துறாதா அப்படின்னு நிறைய மனுக்களும் மாவட்ட ஆட்சியர்கிட்டமும் அந்த காவல்துறை உயர் அதிகாரிகள்கிட்டும் கொடுக்கப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் எழும்பின கேள்வி என்ன அப்படின்னா, இந்த காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கு, அந்த தாலுகாக்கு உட்பட்ட அந்த காவல்துறையாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், உங்களுடைய மாவட்டத்தில் வந்து வேறு மாநிலத்தினுடைய ஒரு காவல்துறை வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை கொண்டு போகிறாங்களே, அதுவும் எதுவுமே தவறே செய்யாத மக்களை ஒரு திருட்டு வழக்குக்கு கொண்டு போகிறாங்க, கண்ணை கட்டி கொண்டு போகிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த சோதனை சாவடியில் இருக்கக்கூடிய அந்த செக் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய காவலர்கள் என்ன பண்ணுறாங்க, அல்லது அரசு அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, நம்ம பல்வேறு கேள்விகள் வச்சோம். இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் காவல்துறையை கையில் வைத்து கொண்டு தான் அவர்களுடைய அனுமதியில், அதாவது மறைமுகமான அனுமதியின் பேரில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கான்னு நம்ம நிறைய கேள்விகள் வச்சோம்.
அந்த ஆர்ப்பாட்டத்தை கூட நடத்த விடாத அளவிற்கு திமுகவை சேர்ந்தவர்கள் யாருக்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறோம், யார் உண்மையிலே இந்த நீதியை பெற்றுத்தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களே அந்த இடத்துல வந்து போராட்டத்தை நடத்த விடாத அளவிற்கு நிறைய பிரச்சனைகளையும் செஞ்சாங்க. அதன் மூலமாகவும் ஒரு 15 பேர் மீது திமுக நிர்வாகிகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டதையும் நாம் அறிவோம். அதே போன்று நாம் தமிழர் கட்சிக்காரவங்க மீதும் நாங்கள் வந்து ஏதோ கலவரத்தில் ஈடுபட்டோம், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான போராட்டத்துக்கு போயிருந்த இடத்துல போராட்டத்தை நடத்தக்கூடாது என்ற பிரச்சனை செஞ்சவங்க ஒரு பக்கம் இருக்க, எப்படியாவது நடத்தி அந்த மக்களுக்கான நீதியை வாங்கி தரணும் அப்படின்னு போராடிய எங்கள் மீதும் வழக்குகள் போடப்பட்டது. சரி, இந்த நிலைமையில தமிழக அரசு இதற்கான நடவடிக்கையாக என்ன எடுத்தது? அந்த மக்களை போய் பார்த்தாங்களா? குறைஞ்சபட்சம் அவங்களுக்கான நீதியை பெற்றுத் தருவதற்கான வேலையை செஞ்சாங்களா? அல்லது அந்த மாநிலத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தாங்களா என்றால் இல்லை. ஏன்னா அந்த தொல்குடி குறவர்குடி மக்களுக்கான வாக்கு வங்கி பெரிதாக இல்லை, அவர்களுக்கான ஒரு பெரிய தலைவர் கூட்டம் இல்லை, அவர்களுக்காக பேசக்கூடியவர்கள் யாரும் இல்லை, அவர்களுக்காக போராடக்கூடிய நிலைமையில் அந்த மக்களே இல்லை. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும் கூட அவர்களுக்குன்னு இருக்க குறைஞ்ச நிலத்தை வச்சு கால்நடைகளை வளர்த்து அந்த இடத்துல விவசாயம் பண்ணின்னு ஒரு நல்ல ஒரு தார்மீகமான ஒரு வாழ்க்கையை நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள் மீது திருட்டு வழக்க போட்டாங்க. ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மாவை திருடியது உண்மைதான் ஒத்துக்கோன்னு சொல்லி கிட்டத்தட்ட 5 நாட்கள் வச்சு அடிச்சிருக்காங்க. அந்த நேரத்திலும் கூட நீங்கள் என்னை அடித்து கொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த திருட்டு வழக்கை நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது என்று உறுதியாக நின்றாங்க. அது மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, ஒரு 10 வயது குழந்தை, அந்த குழந்தைய அசிங்கமாக பேசுனதோடு மட்டும் இல்லாமல் தன் தாயை மிக மோசமான ஒரு நிலைமையில நிற்க வச்சு அந்த குழந்தைய அடிச்சிருக்காங்க. அந்த பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதோடு அவங்களோட பிறப்பு உறப்புல மிளகாப்பொடியை தூவி மிக மோசமான சித்திரவதைகளை அவங்க பண்ணியிருந்தாங்க. இதுக்கான நீதி எங்கிருந்தாவது வந்துடாதா அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்த அந்த மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி வழக்கு தொடுத்திருந்தது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. ஆனால் தற்போதைக்கு உண்மையிலேயே அந்த நீதிமன்றத்தினுடைய நீதி அரசரை பாராட்டணும், ஒரு சிறந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். சித்தூரில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை, அந்த யார் கைது செஞ்சுட்டு போனாங்களோ அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்தினுடைய அதிகாரிகளுக்கு SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு நீதிமன்றம் பரிந்துரைச்சிருக்கு. அவங்க மீது கட்டாயமாக வழக்கு பதிவு செய்யணும். அதோடு மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான பாதிப்பு நிலையை நிவாரணமாக உதவிகள் பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 3 கட்டமாக வழங்கணும். அதாவது தற்போதைக்கு முதல் கட்டமாக 2 லட்சம் ரூபாயை பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு கொடுக்கணும் அப்படின்னும், 2ஆம் கட்டமாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு அவங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியாக கொடுக்கணும். 3வது முறை தவணையாக வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு மீண்டும் 2 லட்சம் ரூபாயை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கட்சிகள் வந்து போராடி நமக்கான நீதியை பெற்றுத்தரணும் வாக்கு செலுத்திய மக்கள்லாம் இன்னைக்கு உண்மையிலேயே வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. இந்த கட்சிகளுக்காக நம்ம ஓட்டு போட்டோம், யார் நம்மளை பாதுகாப்பாங்கன்னு நினைச்சோமோ அவங்க நமக்கான நீதியை பெற்றுத்தரல, யார் இதுக்கு முன்னால் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அவங்களுக்கான ஆட்சி அதிகாரத்தை நம்ம உறுதி செஞ்சோமோ, அந்த கரப்போட்ட வேட்டியை கட்டிட்டு நாம் அலைஞ்சோமோ, அந்த கட்சிக்கு வாக்கு கேட்டோமோ, அவர்கள் வந்து நமக்கான போராட்டத்தை முன்னெடுக்கல. சாதிய கட்சிகள் பல்வேறு கட்சிகள் இருந்தது, அவர்கள் யாரும் நம்மளை பார்க்கல. நிறைய பெண்கள் அமைப்புகள், மகளிர் அமைப்புகள், தேசிய மகளிர் ஆணையம் அல்லது தமிழ்நாட்டினுடைய மகளிர் ஆணையம், நிறைய அமைப்புகள் இருக்கிறாங்க, அவங்க யாரும் முன்னெடுக்கல. ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த வழக்கை, இந்த குரலற்ற மக்களுக்கான ஒரு நீதியை பெற்றுத்தரணும் அப்படின்னு இந்த வழக்கை கையில் எடுத்து ஒரு உரிய தீர்ப்பை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கு. இனிமேல் இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மீது துணிந்து எவர் கை வைக்கவும் முடியாது என்ற சூழ்நிலை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையில் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்திய மகளிர் பாசறைக்கும் அந்த வழக்கை நடத்தி அவருடைய ஆணைக்கிணங்க சொல்லிக்கிணங்க அந்த வழக்கை நடத்தி இந்த உயர்ந்த நீதியை பெற்று தந்திருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் அவரோடு துணை நின்ற அந்த பகுதியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒன்று மட்டும்தான் இந்த இடத்துல உறுதி, யாரெல்லாம் எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டு மறுக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கான ஒட்டுமொத்த நீதியாக நாம் தமிழர் கட்சி என்றென்றும் உங்களோடு நிற்கும் என்பதில் நாங்கள் இந்த நிகழ்வையும் சேர்த்து சொல்கிறோம். தமிழ்நாட்டில் நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து நாம் தமிழர் கட்சி என்னங்க செஞ்சிருச்சு, ஆட்சி அதிகாரத்துக்கு வராத போதும் கூட இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு நீதியை பெற்றுத் தருகிறோம் என்றால் அதுவே எங்களுக்கான பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்குறோம். நிறைய கேள்விகள் வைப்பாங்க, இன்ன வரைக்கும் ஒரு வார்டு மெம்பர் ஜெயிக்கலை, இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் ஆகலை, இது வரைக்கும் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகலை, ஒரு வந்து MP ஆகலை, இவங்கெல்லாம் என்னங்க கட்சி அப்படின்னு. நீங்கள் நூற்றுக்கணக்கான சட்டமன்ற உறுப்பினர்களை வென்று முடிச்ச ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட, கிட்டத்தட்ட எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் நீங்கள் வென்று முடித்தாலும் கூட இந்த மாதிரி நீதியை பெற்றுத்தர வக்கில்லாத உங்களை விட நாங்கள் எவ்வளவோ உயர்ந்தவர்கள் என்பதை இது போன்ற நீதிகள் நாங்கள் பறைசாற்றி கொண்டே இருப்போம். இந்த மண்ணுக்கான, அந்த மக்களுக்கான நாம் தமிழர் கட்சி அரசியலை விதைத்து கொண்டே இருக்கும். நன்றி.